உற்சாகமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யோசுவா நம்ம தியானிக்கிற அந்த எரிகோ கோட்டையை குறித்து தான் யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை எரிகோ போல ஒரு பெரிய மதில் சொல்லும் போது அது அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 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 அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நம்மளால மீளவும் முடியல, வரவும் முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல இல்லையா? கர்த்தர் அதுக்கான சொல்யூஷனும் பதிலையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுத்துடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அடைக்கப்பட்டிருக்குன்னா வாழ்க்கையில ஒரு தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த தடை எதனால உடையும்? துதியினால. அல்லேலூயா. இந்த 2வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா? கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரா? ஆமா, கொடுத்துட்டாரு இல்லையா? அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு யாரு? அல்லேலூயா. அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளணும்? துதியினால சுதந்திரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதை சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளை நம்ம என்ன பண்ண போறோம்? சுதந்திரித்து கொள்வோம். அல்லேலூயா. கொள்வோம் தானே? யோசுவா 6:3 வசனத்துல யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். யார பட்டணத்தை சூழ்ந்து வர சொன்னா? யுத்த வீரர்கள். அவங்கள எப்படிப்பட்டவங்க? சாதாரணவங்களா இல்ல யுத்தம் பண்ணுறவங்களா? அல்லேலூயா. சாதாரணவங்க கிடையாது, அவங்க யுத்தம் பண்றவங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஜபத்திலையும் துதியிலையும் எல்லாத்துலயும் யுத்தம் பண்ணாதான் அந்த எரிகோ பிரச்சனை உடையமே தவிர, நம்ம சும்மா போயிட்டு வந்தோம் கொண்டோம் பண்ணோம் பாடணும் போனோம் அப்படின்னாலாம் அப்படிப்பட்ட கோட்டை உடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை கொடுத்துதான் அந்த நம்ம ஒவ்வொரு என்ன பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்துல பிரதர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க பிரதரு. அது மாதிரி யுத்தம் பண்ணணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணும்போது அது இல்லாம இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். அல்லேலூயா. நான் கூகுள்ல பார்த்தேன், அந்த எப்படிதான் அந்த எரிகோ கோட்டை இருந்துச்சு, அது எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு சரியா தெரியல, ஆனா பெருசா பெரிய இதுவா இருக்கு. ஆனா அது கண்டிப்பா எப்படிப்பட்ட ஜேசிபி இருந்தாலும் அந்த அளவுக்கு தரை மட்டுமா இதுவே சரிஞ்சு விழுந்தே இருக்காது. அதுக்கப்புறம் அது இப்போ ரீசெண்டா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடமே எப்படி இருக்கு, அப்படியே மண்மேடா அங்கங்க பள்ளம் இதுவா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோட்டையே ஆண்டவர் துதியினால தன்னால அவரோட வல்லமையினால இடிக்க பண்ணின தேவன் நம்மளோட பிரச்சனைல ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு நம்ம ஆர்ப்பரிக்கும் போது எல்லா தடைகளும் பிரச்சனைகளையும் கர்த்தர் உடைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் என் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பாட போறோம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பாடும்போது அவர்தான் நம்மளை விடுவிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. அவரை தவிர வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. தெரிஞ்ச பாட்டு தான் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி நல்ல இந்த டைம் இந்த சான்ஸ் விட்டா இது போனா திரும்ப கிடைக்காது. அல்லேலூயா. திரும்ப நம்ம அடுத்த முறை பார்த்துக்கலாம், அடுத்த முறை ஆரம்பிச்சுக்கலாம்லாம் இல்லை. இந்த டைம் போச்சுன்னா கிடைக்காது. ஆனால் திரும்பியா இந்த நேரத்தை கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு. இதை நம்ம ஒவ்வொரு பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவரை துதிப்போம். அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமை தேவன் நம் தேவன்.
எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லமே காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லமே காரியம் செய்திடுவார். பக்தர்களின் ஜெபம் கேட்டே, பாணிமழை நிறுத்தினார் நல்ல தேவன். அந்த காலத்தில் வீரவையில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். அந்த காலத்தில் வீரவையில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன், வீரமுடன் முழங்கினார் தேவமனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன், வீரமுடன் முழங்கினார் தேவமனிதன். அக்கினியால் பதிலளித்தோம், தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். அக்கினியால் பதிலளித்தோம், தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவமனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்டார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவமனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்டார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவமனிதன். கேட்டருளும் என்றே கதறினார் தேவமனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். இந்த சாப்டர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன நடந்துச்சு அன்னைக்கு? எலியா தெரியாதா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்  அங்க எலியாவுக்கும் ஆகாலோட தீர்க்கதரிசிக்கும் என்னது ஒரு
நீ வந்து உன் தெய்வத்தை கூப்பிடும், விறகுகள் அடுக்கி காளையை சந்து சந்தா வெட்டி, நீங்க அதை 18ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதுல இருந்துன்னா 22ஆம் வசனம், அதுல இருந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எலியா சொல்றாரு, கர்த்தரின் தீர்க்கதரிசி மீட்டிருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். 450 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. கவனிங்க 450 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இங்க ஒரே ஒரு ஆள் யார் இருக்கா? நம்ம எலியா சார் நிற்கிறாரு. இங்க எலியா சார் என்ன பண்றாரு? 450 தீர்க்கதரிசிகளுக்கும் சவால் கொடுக்கிறாரு. என்னன்னு, இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்து கொண்டு வரட்டும், ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு, யார் அந்த 450 பேரும் அந்த ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தா துடித்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளிலுமே வைப்பேன். இந்த சைடு பாகால் தீர்க்கதரிசி அடுக்கிறாங்க, இந்த சைடு எலியா தீர்க்கதரிசி அவரும் அதே மாதிரி அடுக்கிறாரு. 24ஆம் வசனம், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. வெளியே என்ன சொல்றாரு? இந்த பாகால் திசை, நீங்க உங்க நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனம் சரி, இது சரி, இது ஓகே, இந்த ஒப்பந்தம், இந்த டீல் நல்லா இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 25, அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசி நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்யுங்க, நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க அப்படி சொல்லி வந்து அந்த 450 தீர்க்கதரிசிக்கும் எலியா வந்து சொல்லிடுறாரு. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலையில இருந்து எது வரைக்கும் மத்தியானம் மட்டும் கத்துறாங்களாம். பாகாலி நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் அங்கங்க என்ன வரல? ஒரு சத்தமும் வரல, ஒரு பேச்சும் வரல, ஒண்ணுமே வரல. அல்லேலூயா. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே அவங்க குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, உன் தேவனாம் அப்படி சொல்லி எலியா வந்து சொல்றாரு. 29ஆம் வசனம், மத்தியான வேலை சென்ற பின்பு அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துட்டாரா? அவங்க கடவுள் என்ன பண்ணாரு? வந்தாரா? வரல. அல்லேலூயா. அதுக்கடுத்தது நம்பால் போறாரு. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பந்தி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கல. 30, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என்கிட்டே வாருங்கள். அல்லேலூயா. எல்லாரையும் அவர்கிட்ட கூப்பிட்டு சகல ஜனங்கள் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை நம்ம செட் பண்ணிட்டு, நம்மளுடைய வாழ்க்கை என்னென்ன சீரா இல்லாம வந்து கோணலும் தகர்க்கப்பட்டு இதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளோட பலிபீடத்தை செட் பண்ணிடணும், ஒழுங்குபடுத்தணும். எல்லா விதமான காலையில சொன்னபடி இருக்கிற அந்த வேண்டாத குணங்கள் எல்லாத்தையும் மாற்றி நம்மளோட பலிபீடம்னா நம்மளை வந்து செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் நம்மளை செட் பண்ணிடணும். 2வது, உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபுடைய குமாரன் உண்டான கோத்திரங்கள் லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து எலியா என்ன செய்தார்? அந்த கற்களாலே தேவனுடைய நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கற்றாரு. அந்த பலிபீடத்தை சுற்றிலும் அந்த தானியம் அளக்கிற 2 படி, நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அந்த சுத்தி போறாரு. விறகுகளை அடுக்கி காலையை சந்து சந்தா வெட்டாரு. அதுக்கப்புறம் எத்தனை குடம் தண்ணி ஊத்துறாங்க? எத்தனை குடம் தண்ணி ஊத்துறாங்க? 12 குடம். அல்லேலூயா. 12 குடம் தண்ணியை ஊற்றி அந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணி வந்து அப்படியே ஆறு மாதிரி இருக்குதான். அல்லேலூயா. அப்போ எலியா தீர்க்கதரிசி வந்து அங்க ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை மட்டும் நல்லா கணிங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது அப்படி ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் இறங்கும். அதை நீங்களும் சேர்ந்து என்னோட கூட வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 36ஆம் வசனத்துல பாருங்க, அந்தி பந்தி செலுத்தும் நேரத்திலே சொல்றீங்களா? எனக்கு பின்னாடி அந்தி பந்தி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. கர்த்தா சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே கூப்பிடுவோமா? கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனை தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இதை ஜனங்கள் அறியும்படிக்கு, நம்மை சுற்றியுள்ள குடும்பத்தை அதை அறியும்படிக்கு, ஹல்லேலூயா, நம்மை சுற்றி உள்ள சொந்தக்காரங்க நம்மளை அறியும்படிக்கு என்னை கேட்டருளோ, என்னை கேட்டருளோ, என்னை கேட்டருளோ. ஹல்லேலூயா. என்னை கேட்டருளோ கர்த்தாவே. எங்களை கேட்டருளோ ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் தேவனே, எங்களை கேட்டருளோ, எங்களை கேட்டருளோ, எங்களை கேட்டருளோ, எங்களை கேட்டருளோ ஆண்டவரே. எங்களை கேட்டருளோ அப்பா. எங்களை வந்து கேட்டருளோ, எங்க துதியை கேட்டருளோ. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கிற்று, அக்கினி இறங்கிற்று, கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கிற்று, கர்த்தரிடத்தில் இப்பொழுது அக்கினி இறங்கிற்று, கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கிற்று, கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கிற்று. அவர் பதில் கொடுக்கிறார், அவர் பதில் கொடுக்கிறார், அவர் பதில் கொடுக்கிறார், அவர் பதில் கொடுக்கிறார். அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் கண்ட போது ஓ முகக்குப்புற விழுந்து, முகக்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். ஓ முகக்குப்புற விழுந்து, முகக்குப்புற விழுந்து எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே தேவன், நீரே தேவன் ஆண்டவரே. ஓ எலியாவின் தேவனே, அப்பாவே ஆண்டவரே, அப்பாவே ஸ்தோத்திரிக்க வணங்குகிறோம். அப்பா கர்த்தரே நீர் தெய்வம், நீரே தெய்வம், உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அறிவாலா பஷவரவா பாடுமா, திரும்ப அந்த பாடை பாடுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்
என்றே கதறினா தேவ மனிதர் கேட்டருளோ. என்றே கதறினா தேவ மனிதர் கர்த்தரே தேவன் கர்த்தரே அல்லேலூயா. என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் காதில் தந்தா ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் காதில் தந்தா ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பாணிதன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பாணிதன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பாணிதன தேவ ஜனங்கள். திரும்ப சொல்லுமா. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பாணிதன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். திரும்ப சொல்லுமா. கர்த்தரே தேவன். இந்த வார்த்தையை மட்டும் அறிக்கையிடுவோம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்களை துதி சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லதான் கர்த்தர் நம்மை உண்டாக்கியிருக்கார். அவரை துதிக்கதான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தரே தேவன் என்று சொல்லதான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் 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 என்றே ஆர்ப்பரிப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரே தேவன் நீரே தேவன் ஆண்டவரே. அப்பா அன்றைக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தூதனுக்கு உண்டான அந்த தகுதி அந்த லூசிபர் அவன் இழந்து போனனால கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை கொண்டு நிறுத்தி அவன் எந்த மகிமையை இழந்தானோ அந்த மகிமையை நமக்கு கொடுத்து அவரை துதிக்கும்படியாக நம்மளை ஏற்படுத்தின தேவனுக்கு முன்பாக நம்ம கம்பீரமாய் சத்தமிட்டு கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கேருபீன்கள் சேராபீன்களா தங்களுடைய செட்டைகளை என்ன பண்ணுங்களாம் மூடிக்கொண்டு பரலோகத்துல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ரிவலா வஷகரரவா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றுக்கும் தகுதியில்லாத நம்மளை அவரை துதிக்கும்படியா ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதிக்க கிருபை பெருகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கிருபை பெருகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஊற்றிடுமே உம்பலமையை இந்த நாளில் எங்கள் மேலே
ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே உமக்காக எழுப்பிட வெந்தயத்தினாலே செய்தது போல அக்கினியினாவுகள் பொழிந்திடுமே வெந்தயத்தினாலே செய்தது போல அக்கினியினாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல மீண்டும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல மீண்டும் செய்ய வேண்டுமே முற்றிடுமே முற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் வல்லமை வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட மோசமானையாவர் மேல் ஊற்றுவேனென்றே வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மோசமானையாவர் மேல் ஊற்றுவேனென்றே வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எழுப்புமா வல்லமை ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணுப்பட்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அமர் கொண்டு உமக்காக எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே அந்தகார சங்குலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே சொல்லுங்க அந்தகார சங்குலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்குலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே
அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனந்த் கொண்டு உமக்காக எழும்பின. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா வல்லமை வல்லமை இறைவனுமானவரே அப்பா அப்பாவே இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் அக்கினியினாலும் அப்பா நீ நிரப்பி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அது போல ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே அக்கினியினாலும் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம் வல்லமையினாலும் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு கேட்கும்போது அப்பா கர்த்தர் ஆவியானவரின் இறங்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ஆவியானவரின் இறங்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ வர வர்ஷவதரடா ஓரா மதர மச்சரடா வடமா உற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக வந்து ஒழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று ஒழிந்திடுமே உற்றப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக வந்து ஒழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று ஒழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே பாத்திரம் கொள்ளைத்தோட வித்தலாழம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தீர்த்திடும் உத்தப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று ஒழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று ஒழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று ஒழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று ஒழிந்திடுமே தேவமைந்தனே சுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே தேவமைந்தனே சுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே பாத்திரம் கழிந்தோடோ வித்தலாழம் மூழ்கியே அரவரவர்ஷவரவா நேசரன்பில் மகிழமே அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தீர்த்திடும் உத்தப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி அப்பா இந்த அபிஷேகம் போதாது அபிஷேகம் போதாது ஆண்டவரே இன்னும் நிரப்புங்க இன்னும் ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா
இந்த வல்லமையினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. மரங்களினாலே நிரப்புங்க, வல்லமைகளினாலே நிரப்புங்க அப்பா. இங்கு இறங்குங்க, எங்களோட வாழ்க்கை மாறட்டும், எங்கள் பேச்சுகள் மாறட்டும், குணங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஓர மகர மஷபரவா, ஓர மகர மஷபரவரவா, ஓரி மகர மஷபரவரவா. ஹalleluya. முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, முன்னாரியாக இன்று பொழிந்திடுமே. ஜெபமே ஜெபமே துணையே நாளை தீரப்போம், ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். ஜெபமே துணையே நாளை தீரப்போம், என்னை அபிஷேகமே என் தாயை நனைக்க, ஆவியில் நிரப்புமே ஆத்திரம் அழிந்தோடோ. வித்தலாழ மூடியே நித்தரத்தின் வாழ்விட, அக்கினி அபிஷேகம் எந்த நாமத்தில் உத்தங்கட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதேவா. முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உயிர்ப்பிக்கப்பா, உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை உயிர்ப்பிக்கப்படிக்காய் செபிக்கிறோம். உயிர்ப்பிங்க ஆண்டவரே, உயிர்ப்பிங்க ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹalleluya. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா துதிய வார்த்தையில வாசம் செய்கிறவரே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நலமானவரே, நலமானவரே, ஒருவரை சேரக்கூடாதபடி வாசம் பண்ணுகிறவரே, அப்பா ஒருவரை சேரக்கூடாதபடி வாசம் பண்ணுகிறவரே, அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். வானவரைய சிங்காசனம் உண்மை வந்து காணபடியாகவே உண்மை உயர்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், அவர் செய்த நன்மைகளுக்காகவும் அவரை உயர்த்தி உங்களுக்கு மனதுல என்னென்ன ஆண்டவரை எப்படி துதிக்கணுமோ, என்ன வார்த்தைகளை கொண்டு அவரை துதிக்கணுமோ, எப்படியெல்லாம் அவரை போற்றணுமோ, வாய்களை திறந்து அவரை துதிங்க. ஹalleluya. அப்பாவை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க, அப்பாவை போற்றுகிறோம் என்று சொல்லுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க, ஒரு நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஹalleluya. அவரை துதிங்க, நாவினால் அவரை துதிங்க. வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹalleluya. துதிங்க, 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 துதிங்க. துதிக்கும் போது தடைகள் உடைக்கப்படுகிறது, துதிக்கும் போது கட்டுகள் உடைக்கப்படுகிறது.
இதோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மாற்ற கர்த்தர் அதுக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டாரு. அதை இப்பொழுது பெற்றுக்கொள்கிற நேரமா இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்கிற நேரமா இருக்கிறது. எத்தனை வருஷங்கள் ஆண்டவரே, எத்தனை அவமானங்கள் அப்பா, எத்தனை நிந்தைகள் ஆண்டவரே, அது எல்லாத்துக்கும் ஆண்டவரே இன்றைக்கு நீ தீர்வை கொடுக்கிறீர். இன்றைக்கு நீ தீர்வை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு நீ தீர்வை கொடுக்கிறீர் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, அப்பா எத்தனை தடைகள் ஆண்டவரே, அப்பா எவ்வளவு வேதனைகள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா எத்தனை அவமானங்களை சந்தித்தோமே ஆண்டவரே கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே தடைகளை உடைக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாத தடைகளை உடைக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாத தடைகளை உடைக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம், சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம், சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் எத்தனை அழகுள்ளவர் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா நீர் எத்தனை கிருபை உள்ளவர், எத்தனை இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.